2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போல் வச்சிருந்தோம். நம்மளோட ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி 75% ஆஃப் மக்கள் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு சூப்பர் பிராண்ட்ல இருந்து ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாங்கியிருக்க மைக் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல இருக்க வயர்லெஸ் மைக்லயும் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மைக். ஈவன் வந்து ரோட் கோ +2 நினைக்கிறேன் அந்த மைக்கை விட காஸ்ட்லியஸ்ட் மைக். அது என்ன அப்படின்னா இந்த DJIயோட மைக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் DJI பிராண்ட்ல இருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் வாங்கினதுல இதுதான் ஃபர்ஸ்ட் மைக். DJIனாலே சொல்ல தேவையில்ல, வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. வெல்கம் டு பிரேக் அவுட், திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மைக் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் போயோல இருந்து 300 rupees மைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது நம்ம கையில வந்து இல்லை. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ எட்டில இருந்து ஒரு மைக் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 rupees வந்து வந்துச்சு. ஸோ வேற லெவல் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அந்த மைக். ஈவன் அதோட ஆடியோ குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருந்துச்சு. பட் அதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து ஒரு டேபிள் மைக், டேபிள்ல வச்சு மட்டும் தான் பேச முடியும். ஸோ எங்கேயும் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. ஸோ ஒரு வயர்லெஸ் மைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிரினாரோல இருந்து ஒரு 3,000 rupeesக்கு ஒரு வயர்லெஸ் மைக் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் இப்போ நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஆடியோ தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா மைக்குமே வந்து நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த DJI மைக் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த DJI மைக்கோட பாக்ஸ் வேற லெவல் பிரீமியமா இருக்கு. ஸோ இல்ல அப்படின்னா தான் பிரச்சனை. என்ன DJIனாலே வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ 250M டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச், டூயல் சேனல் ரெக்கார்டிங் இருக்காமா. ஸோ அதுக்கடுத்து 14 ஹவர்ஸ்க்கு ஆன் போர்ட் மெமரி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கா. ஓவராலா வந்து மேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே தான் நம்மளோட மைக் வந்து இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட மைக். ஸோ பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு. வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. DJI அப்படிங்கிறது அவங்களோட பிராண்ட் டேக் இருக்கு. ஸோ எவ்வளோ ப்ரீமியமா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பாக்ஸை வந்து சூப்பரா இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ணோனையும் அடடா வேற லெவல்ல இருக்கு. உள்ள பாக்குறதுக்கு 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர்ல 3 சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்கு. 2 டிரான்ஸ்மிட்டர் வருது, 1 ரிசீவர் வருது. எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே 15.1 hour 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படின்னா ஸோ நம்மளோட டிரான்ஸ்மிட்டர்ல இன்பில்ட் மெமரி வந்து இருக்கு. ஸோ அதுலயும் வந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்க வந்து உங்க கேமராலயோ போன்லயோ நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட ரிசீவர் வந்து சரியா கனெக்ட் ஆகல, உங்களோட ஆடியோ வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க ஆடியோ வந்து எடுத்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். உண்மையில வேற லெவல் ஆப்ஷன். முக்கியமா ரோட் வேணா, அதுக்கு பதிலா நம்ம DJI போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். இந்த டிரான்ஸ்மிட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர் பார்க்கறதுக்கு சின்னதா போர்ட்டபிளா தான் இருக்கு. ரொம்பவே வந்து கம்பாக்டா வந்து இருக்கும். ஸோ இதுல கிரீன் கலர் லைட் இருக்கு. நீங்க இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து உங்களோட ரிசீவரோட வந்து பேர் ஆயிரும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து இன்பில்ட் மெமரி இருக்கு. இதுலயும் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த பட்டன் அமைக்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜ் பண்றதுக்கான ஒரு போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சார்ஜும் பண்ணிக்க முடியும். இந்த இதுக்குள்ள மெமரியில ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை உங்க லேப்டாப்புக்கு எடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி உங்க லேப்டாப்புக்கு நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டர்ல பின்னாடி வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்க ஜஸ்ட் உங்க டிஷர்ட்ல வந்து பின் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அது கூட வந்து ஒரு மேக்னெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. DJIல மேக்னெட் கொடுக்கலன்னா தான் ஆச்சரியமா. ஏன்னா வந்து மேக்னெட்டுக்கும் இந்த DJIக்கும் ஏதோ வந்து இருக்கு. ஏன்னா இதோட DJIயோட கிம்பிள் பார்த்தோம்னாலும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எதுக்கு அப்படின்னா இதுவும் வந்து உங்க ஷர்ட்ல டிஷர்ட்ல பின் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணீங்கன்னா போதும் பின் ஆயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த மேக்னெட். இந்த டிரான்ஸ்மிட்டரோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5 hours. ஏன்னா இதுக்கு முன்னாடி 15 hours சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட தான் வந்து 15 hours. இது வந்து 5 hours தான். ஸோ இதுக்குள்ள வச்சு நீங்க வந்து ஒரு 3 times வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசீவர் தான். இந்த ரிசீவரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா வந்து காம்பாக்டா இருக்கு. ஸோ இதை வந்து கேமரா மேல எல்லாம் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் தங்காம கேமரா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து டிரான்ஸ்மிட்டரோட அந்த ரிசீவரோட வெயிட் ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. அதுக்கடுத்து இதுல வந்து ஒரு டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்ல செட்டிங்ஸ் வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மோனோ, ஸ்டீரியோ அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலயே வந்து உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்ட் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த ரிசீவரை உங்களோட கேமரால வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து லைட்னிங் கேபிளும் ஒரு C டைப்பும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ரிசீவரை டைரக்டா உங்களோட போன்லயே வந்து கனெக்ட் பண்ணி உங்களால ஈஸியா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்.
இது கூடவே ஒரு பாக்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை கேரி பண்ணுறதுக்கான ஒரு கேரிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த மைக் வந்து வாங்கியிருக்கோம். ஈவன் வந்து ஒரு பெரிய பிராண்ட் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேரிங் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து கிம்பல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவுச் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது நான் பெரிய டிஸ்கம்ஃபர்ட் ஆனேன். இருந்தாலும் இந்த இதுக்காக இந்த மைக் வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு கேரிங் கேஸ் வந்து வாங்கிடுவோம். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு C டைப் யூஎஸ்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ரிசீவரையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் தான் இது. ஸோ எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா விண்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த DJI மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது grenero மைக்கோட ஆடியோ குவாலிட்டி தான். பட் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த DJI மைக்கோட ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ 10% 20%னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 90% நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.